துளசி செடிக்குள்ள 33 முக்கோடி தேவர்களும் இருக்காங்க. அத்தனை பேரும் என்னை ஆசீர்வாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை பேரோட ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க, தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்லிடுவாங்க. இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அற்புதமான பலன் கிடைக்கும். வைதவியம்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு மட்டும் முடிதானது இல்லை, ஒரு ஆணுக்கும் தானே இல்லையா? கணவனை இழந்த பெண்ணா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மனைவி இழந்த ஆணா இருந்தாலுமே அது கொடுமை தானே. அதை போக்குறதுக்கு அப்படி இன்னொரு குட்டி ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தையும் நீங்க சேர்த்து சொல்லுங்க. 108 தடவை பாராயணம் பண்ணுங்க. இப்ப இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லைங்க, வரப்போற ஜென்மத்துக்கும் நம்ம சேர்த்து இப்பயே சொல்லிடுறோம். எனக்கு நல்லபடியா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா, நான் பண்ணின கர்மாக்கு. அந்த ஜென்மத்திலையும் எனக்கு இந்த வைதவியம்ங்கிறது வரவே கூடாது, நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகம். இதையும் நம்ம சேர்த்து சொல்லிட்டோம்னா பலன் கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? இப்ப ஸ்லோகத்தை சொல்லலாம். ஓம்கார பூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேதாம்பிகே நமஸ்துभ्यं அவைதவ்யம் ச பிரயச்சமே. ஸ்காந்த புராண ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, பாராயணம் பண்ணுங்க. அந்த வைதவ்யம் அப்படிங்கிற அந்த கொடுமையிலேருந்து நம்ம வெளியில வரலாம்.